வர்ணம் தொலைக்காட்சியின் ரசிகர்களுக்கு வணக்கம். கோவிட்-19 பரவலை தொடர்ந்து உலகம் முழுவதும் இப்போது முடங்கி கிடக்கிறது. பல நாடுகளில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நாடுகளில் லாக்டவுன் முறையில் அவர்கள் தங்களுடைய நாடுகளில் கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கையில் மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக அவ்வப்போது ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் தொடர்ந்து பல இடங்களில் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு பக்கம் இலங்கையினுடைய ரூபாயின் வீழ்ச்சி ஒரு பக்கத்தில் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இன்னும் ஒரு பக்கம் டாலர் 200 ரூபாவை எட்டி இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று பதிவை எட்டி இருக்கிறது. அதுபோல இன்னும் பல பொருளாதார நெருக்கடிகளை இலங்கை சந்திக்க நேரிடும் என்று பொருளியல் துறை ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் எங்களோடு இப்போது இணைந்திருக்கிறார் அச்சுதன் ஸ்ரீரங்கன். அவர் ஒரு பொருளியல் துறை சார்ந்த ஆய்வாளர். வணக்கம். வணக்கம் நிஷா. வணக்கம் அச்சுதன், உங்களை இந்த நேரத்தில் இணைத்துக் கொள்வதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். முக்கியமாக பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக, உங்களோடு கலந்துரையாடுவதற்காக இதை நாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறோம். முக்கியமாக இனி வரக்கூடிய காலங்களில் இலங்கை பல்வேறுபட்ட பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் முதலில் நாங்கள் இந்த கலந்துரையாடலை ஆரம்பிப்பதற்கு பங்கு சந்தையை எடுத்துக்கொள்வோம். பங்கு சந்தையில் பல பங்குகள் விலைகள் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பலரும் ஆர்வத்தை காட்டுகிறார்களாம் இந்த சந்தர்ப்பத்தில் குறைந்த உடனேயே போய் வாங்கி விடலாம் என்று. இங்கிருந்தே ஒரு ஆரம்பத்தை நாங்கள் இந்த கலந்துரையாடலுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஸ்ரீரங்கன். ஓகே ஈஷா, இப்ப பாத்தீங்கன்னா பங்கு சந்தை லைக் லாஸ்ட் 2 வீக்ஸா கர்ஃபியூ காரணமா பங்கு சந்தை மூடப்பட்டுள்ளது. அப்ப பங்கு சந்தையில பிரைஸ் குறைஞ்சிருக்காண்டு யாரும் போய் வாங்க போயினோம் என்றால் அவையில இன்னும் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணணும். என்னென்றால் கர்ஃபியூ காரணமாக பங்கு சந்தை முற்றாக மூடப்பட்டுள்ளது. அப்ப பங்கு சந்தையில வாங்கணும் என்றால் கர்ஃபியூ எல்லாம் முடிஞ்சு when we are back to normal only நாங்கள் பங்கு சந்தையில போகலாம். பங்கு சந்தை போகும் முதல் நாங்க பார்க்கணும் என்னன்னா சினாரியோஸ் இருக்குது. என்னென்றால் இப்ப இருக்க கோவிட்-19 இப்ப நாங்கள் எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம்னு எங்களுக்கே தெரியல. ஏனென்றால் கோவிட்-19ல ஸ்டேஜஸ் 5 ஸ்டேஜஸ் இருக்கு, 5 ஸ்டேஜஸ் இருக்கு. அப்ப நாங்கள் முதல் 2 ஸ்டேஜ் தாண்டிட்டோம் என்றால் அங்க 3வது 4வதுல இருந்துருவோம். அப்ப நான் பாக்குற சினாரியோ வைஸ், இப்ப சினாரியோ வைஸ் நான் பாக்குறது என்னன்னா, முதலாவது சினாரியோ நான் நினைக்கிறேன் கோவிட்-19 4வது வீக் ஏப்ரல் மாசத்தோட நிப்பாட்டு பட்டு சென்றால் என்ன மாதிரி பொருளாதாரம் வீழ்ச்சியில தப்பிக்கலாம். இல்லாட்டி செகண்ட் சினாரியோ நான் பாக்குறது 3-4 மாதத்துக்கு கோவிட்-19 பரவல் கூடிக்கொண்டு போட்டா ஜூன் மாத அளவுலதான் நாங்கள் ஒரு முதலெழுச்சிக்கு வரலாம். இல்லாட்டி இப்ப பங்கு சந்தை ஆரம்பிக்கும் போது இப்ப பங்குகளை வாங்குவது ஒரு ஆரோக்கியமானதா இருக்குமா வாங்கக்கூடியவங்களுக்கு? நார்மலா பங்கு சந்தை பாத்தீங்கன்னா பங்கு சந்தைன்னு ஒரு நாட்டுன்ற ஒரு எக்கனாமிக் என்று சொல்லுவோம். என்னண்டா எல்லாரும் பாத்தீங்கன்னா பங்கு சந்தை வீழ்ச்சி அடைஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையறதான் நார்மலா பாக்குறது. அப்ப ஸ்ரீலங்கன் பங்கு சந்தை கடைசி 4 வருஷமா தொடர்ந்து ஒரு வாலடைல் மூவ்மெண்டா தான் போய்கொண்டே இருந்திருக்கு. காரணம் என்னென்றால் ஒரு கவர்மெண்ட் பாலிசியில ஒரு கிளியரிட்டி இல்ல. மற்றது இப்ப நாங்கள் வருஷம் ஏதாவது ஒன்றுல போய்கொண்டே இருக்கிறோம். 2015ஆம் ஆண்டு வெள்ளம், 16ஆம் ஆண்டு வெள்ளம், போன முறை ஈஸ்டர் சண்டே அட்டாக், இப்ப கோவிட்-19. அப்ப இந்த 4 விதமா போறபடியா பங்கு சந்தை என்று சொல்லி வரைக்க இப்ப லைக் மக்கள் முதல் தங்கட தேவைகளை இது பார்த்துதான் பங்கு சந்தைக்கு வரையும். நான் ரெக்கமெண்ட் பண்றேன் என்னன்னா, யாரும் பங்கு சந்தைக்கு மார்க்கெட் திறந்தவன போகாமல் ஒரு லைக் ஒரு 2 to 3 months மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தா பிறகு பங்கு சந்தைக்கு வரலாம். அதே போல இப்ப நீங்க சொன்ன மாதிரி கடந்த வருடம் இப்படி தீவிரவாத தாக்குதல்கள், அதற்கு முதல் வெள்ளம், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம். ஆனால் நாடு முழுவதும் முடங்கி போன ஒரு சூழ்நிலை அல்ல. ஆனால் இது ஒரு புதிய ஒரு சூழ்நிலைக்கு இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லோரும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் முடங்கி போயிருக்கிறது. முக்கியமாக அத்தியாவசிய சேவைகளையும் தவிர ஏனைய பல வியாபாரங்கள், தொழிற்சாலைகள், இப்படி போக்குவரத்து, இப்படி எல்லாமே முடங்கி போய் இப்படி 1 மாத காலமாக இப்படி இருக்கக்கூடிய நிலைமைகள் இவ்வாறான சவால்களை முதலில் அடிப்படையாக கொடுக்கக்கூடும் ஒரு நாட்டுக்கு, அது முக்கியமாக இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு. சவால்கள் முதல் வர்றது ஸ்ரீலங்கால காணப்படுற ப்ரொடக்ஷன். என்னண்டா 1 month ஃபுல் லாக்டவுனா இருக்க ஸ்ரீலங்கால ப்ரொடக்ஷனே இல்லாம இருக்கு. இப்ப நாங்கள் ஒரு
எக்கனமிய பார்க்கணும்னா முதல் வந்து முக்கியமானது வந்து நாட்டுல இருக்கிற உற்பத்தி. அப்ப இலங்கையில லாஸ்ட் 1 மந்த் உற்பத்தியே நடக்க இல்லை. அப்ப இது வந்து ஒரு செயின் மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்தும். என்னென்றால் இப்ப கம்பெனிஸ்ல ப்ரொடக்ஷன் நடக்காட்டி கம்பெனிஸ் வந்து சேலரி பே பண்ணாத ஆக்களுக்கு. அப்ப ஆகல் சேலரி பே பண்ணாட்டி என்ன நடக்கும் என்றால் நுகர்வு குறையும். அப்ப இத நாங்கள் எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம் நச்சு வட்டம். இப்ப ஒரு ஸ்டார்ட் பண்ற செயின் வந்து இது ஒரு பிளாக் மாதிரியே போய்கொண்டே இருக்கு. அப்ப இதால வந்து பாதிக்கப்பட போறது பாத்தீங்கள் என்றால் நாட்சம்பளத்துக்கு வேலை செய்யறார்கள். மற்றது வந்து இது டூரிசம் செக்டர்ல ஒர்க் பண்றார்கள். என்னன்னா டூரிஸ்ட் செக்டர் 1 இயர்ல இருந்தே வந்து பிரச்சனையா இருக்கு. இந்த COVID-19 பிறகு நாங்கள் ஒரு 6 மாத காலத்துக்கு ஃபாரினர்ஸை வந்து ஸ்ரீலங்கால எதிர்பார்க்கவே முடியாது. அப்ப சர்டன் செலக்டிங் செக்டர்ஸ்ல வந்து ஒர்க் பண்றோம். என்னன்னா நாங்கள் வந்து 55% எங்களோட ஹோல் எக்கனமி வந்து சர்வீஸ் பேஸ்ட். அப்ப நாங்கள் சர்வீஸ் பேஸ்ல காணப்படுறபடியால் வந்து தாக்கம் எங்களுக்கு கூட. சரி, இப்ப சம்பளத்துக்கு வேலை செய்பவர்கள் உங்களுடைய நீங்க ஏற்கனவே ஒரு Facebookல ஒரு பதிவிட்டு இருந்தீர்கள். இத்தனை சதவீதம் பேர் நாட்சம்பளம் எடுக்கக்கூடியவர்கள் இலங்கையில் இருக்கிறார்கள். அதே போல சம்பளத்துக்கு ஒரு ஊழியர் படையாக வேலை செய்யக்கூடியவர்கள் இவ்வளவு இருக்கிறார்கள் என்று சொல்லி அது பற்றி ஒரு கணிப்பீடு உங்களிடம் இருக்கிறதா? எந்த அளவு நாங்க ஸ்டார்ட்ல கணிப்பீடு கேட்க நாங்கள் பாக்கே 3 வீல் டிரைவர்ஸ் எங்கட பாப்புலேஷன் இருக்கு. நம்ம வந்து 1.2 மில்லியன். அப்ப 1.2 மில்லியன் தங்கி வாழ்வோர் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் பார்த்தாலே 4.8 மில்லியன் வந்து 3 வீல்ல வந்து தங்கி இருக்கிறார்கள். அப்ப 3 வீல 4.8 மில்லியன் சொல்லிக்க ஸ்ரீலங்கன் பாப்புலேஷன்ல வந்து தங்கி வாழ்வோர் வந்து ஒரு 15-20% வரும். மற்ற பார்க்க போனீங்கன்னா காமேஸ்ல வேலை செய்யற ஆட்கள். அப்ப காமேஸ்ல வேலை செய்யற ஆட்கள் எல்லாரும் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா ஒர்க்கு போனா சம்பளம். அப்ப இதோட பாக்கி மொத்தம் ஊழியர் படையில வந்து ஒரு 50% வந்து இந்த டே சேலரிக்கு தான் வேலை செஞ்சோம். நாட்சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடியவர் நாட்சம்பளம் தான் வேலை செஞ்சோன்றீங்க. நம்ம அப்ப இந்த 50% பீப்புள் லைக் சேலரி வந்து வார மாதங்கள்ல வராட்டி காசு சுற்றோட்ட வந்து வார மாதங்கள குறைத்தோம். கடந்த அரசாங்கம் என்று நினைக்கிறேன் இந்த 3 வீல் டிரைவர்ஸ் இவங்களுடைய தொகையை குறைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்டார்கள். கார்களை அவர்களுக்கு கடனுக்கு கார்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி, இப்படி இந்த 3 வீல் டிரைவர்ஸ் அந்த முச்சக்கர வண்டிகளை ஓட்டுபவர்களை குறைக்கக்கூடிய திட்டங்களை இப்படி வகுத்ததுக்கும் இதுதான் காரணமா? இப்படி ஒரு நாட்டினுடைய சனத்தொகையில 20% பேர் வரை அதுல தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருந்ததன் காரணமாகவா? 3 வீல் அப்ப நாட்டு வந்து முக்கியமா இருக்கிற பிரச்சனை வந்து வேலையில்லா பிரச்சனை. இப்ப நாட்டுல வந்து வேலையில்லா பிரச்சனை இப்ப எல்லாருக்கும் வேலைன்னு பாத்தீங்கன்னா கடைசி 2-3 வருஷமா இப்ப 5 விதமானவர்களுக்கு வேலை இல்லை. அப்ப வேலையில்லாக்கு காரணம் என்னன்னா கவர்மெண்ட் வந்து இப்ப லைக் கவர்மெண்டோ பிரைவேட் செக்டர்ஸ் வந்து கடைசி 4-5 வருஷம் ஒரு புது பிசினஸ் சம்டைம் ஸ்டார்ட் பண்ணல. அப்ப ஸ்டார்ட் பண்ணபடியா வேலை இல்லாத பிரச்சனை இருக்கு. அப்ப வேலை இல்லாத பிரச்சனை இருக்கேக்க வந்து லைக் வருஷம் 5 லட்சம் பேர் வந்து எங்களோட ஒர்க் இதுக்குள்ள வந்து கொண்டே இருக்கணும். இப்ப ஸ்கூல் முடியறது வந்து 500,000 ஆக்கள் அப்படியே வந்து கொண்டே இருக்கணும். அப்ப அவைகளுக்கான வேலை இல்லாம இருக்கேக்க எல்லாருக்கும் வந்து ஈஸியா போற டுக். இப்ப என்னன்னா 3 வீல் டுக் நாங்க சொல்ற 3 வீல் தான் வந்து ஈஸியா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 3 வீல் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் வந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சத்துக்கு இருந்தது. இப்ப 3 வீல் விலை வந்து ஒரு 8 லட்சம் 9 லட்சமா வந்துட்டு. அப்ப காரணம் என்னன்னா டிமாண்ட் உங்கள்ட்ட இருக்கிறது. இதுல இருக்கிற வந்து பிரச்சனை சோசியல் எக்கனாமிக்கல் பிரச்சனை இருக்கு. இங்க வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கேதான் 3 வீலுக்கு போயிடும். அப்ப 3 வீல் வந்து நாட்சம்பளமா இருக்கேக்க நாட்சம்பளத்துல வேலைக்கு வந்து ஒரு தீர்வு இல்லாம இருக்கேக்க வேற தொழில்களுக்கு அவையில் போயிடலாம். ஆக இப்ப நீங்க சொல்வதை பார்க்கக்குள்ள முதலாவதாக இந்த ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டதுக்கு பிறகு முதலாவதா அதிகமா பாதிக்கப்படக்கூடும் என்று நாங்க எதிர்பார்க்கப்படக்கூடியது இந்த மாதிரி நாட்சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் தான். அநேகமாக இப்போதே அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பெரும் சிரமங்களை அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்க கூடும். அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ததுல இருந்து பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்க கூடும்.
அடுத்ததாக நீங்க சொன்ன மாதிரி தொழிற்சாலைகள், நிறுவனங்கள், கம்பெனிஸ் இதுல இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படலாம், அவங்க எப்படி தயாராகலாம்னு நினைக்கிறீங்க? ஓகே, இப்ப பாதிப்புன்னு சொல்லுங்க. நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பை நாங்கள் காண முதல்ல வந்து கம்பெனிஸ் எல்லாம் கம்பெனியோட பேர்களை சொல்ல விரும்பல. கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஆட்குறைப்பிலையும் சம்பள குறைப்பிலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்ப ஸ்ரீலங்கன் கூட இப்போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விட ஸ்ரீலங்கால இருக்கிற முக்கியமான பிரைவேட் கம்பெனிஸ், நான் அது பேரை சொல்லல, என்னன்னா நாங்கள் இருக்கிற அப்ப பிரைவேட் கம்பெனி என்னன்னா ஆட்குறைப்பிலையும் சம்பள குறைப்பிலையும். அப்ப நாங்கள் பாக்குற என்னன்னா இப்பதான் ஒரு இன்னும் வந்து இந்த நோய் தீவிரமா இல்லையா, நோய் வந்து கட்டுப்பாட்டுல கொண்டிருந்தமா இல்லையான்னு தெரியல. ஆனா கம்பெனி எல்லாம் முண்டியடிச்சுக்கொண்டு என்னன்னா ஒரு சேலரி கட்டுக்கு போயிடும். அப்ப சேலரி கட்டுக்கு போய் இது மக்கள் மீதுல இருக்க சுமையில இன்னும் ஒரு சுமை வரும். என்னென்றால் இப்ப சம்பளம் எடுக்கிறார்கள் 30% சம்பளம் வார மாதத்துல இருந்து குறையுதுன்னா 30% செலவை வரை குறைக்கும். அப்ப 30% செலவை குறைக்கிறேன்னு சொல்றது ஸ்ரீலங்கால சரியான கஷ்டம். என்னென்றால் எங்கட சம்பளம் கூறுறதை விட அங்கட பொருள் வாசிகள் எல்லாம் வந்து 2-3 மடங்கா வருது. அப்ப 30% சேலரி குறைப்புன்னு சொல்றது வந்து கணக்கு பேருக்கு தாக்கம் செலுத்தும். முக்கியமா வந்து கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி. இப்ப உற்பத்தியில வந்து இப்ப கவர்மெண்ட் சபையெல்லாம் எதிர்பார்க்கணும் வந்து $1.5 பில்லியன் வர்த்தான ஆர்டர்ஸ் வந்து வார 3 மாதத்துக்கு கேன்சல் ஆகும். காரணம் என்னன்னா ஸ்ரீலங்கா காரணம் இல்ல, ஸ்ரீலங்காவில இருந்து நாங்க உற்பத்தி சேர வாங்குறதுல யுஎஸும் யூகே. அப்ப யுஎஸ் யூகே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறபடியா அமெரிக்கா இங்கிலாந்து அது வந்து நேரடியா எங்களுக்கு தாக்கத்தை செலுத்தும். இப்ப இதே மாதிரி ஒன்றுதான் நாங்கள் 2001 நாங்கள் ஒரு டீப் ரெசெஷனுக்குள்ள போனாங்க. அப்ப வந்து நாங்கள் அந்த வேர்ல்ட் சப்ளை செயினுக்குள்ள கனெக்ஷனா வந்து கூட காணப்படல. ஆனா இப்ப வந்து நாங்க வேர்ல்ட் சப்ளை செயினுக்குள்ள வந்து எனக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. அப்ப வேர்ல்ட்ல இருக்கிற தாக்கம் வந்து ஸ்ரீலங்கால நேரடியா எங்களை தாக்கும். கணிப்பீடு ஒன்றை மேற்கொண்டிருந்தது உலக அமைப்பு ஒன்று. அதுல வந்து குறிப்பிட்டிருந்தார்கள் அச்சுதன், வெகு விரைவாக இந்த COVID-19 தாக்கத்துக்கு பிறகு பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய நாடுகளுடைய பட்டியல், அதுல இலங்கை 81வது இடம் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருந்தது. நான் பார்த்தேன். இப்ப ஸ்ரீலங்காக்கு வந்து இப்ப ஸ்ரீலங்காக்கு இருக்கிற பிரச்சனை COVID-19 மட்டுமே இல்ல. இப்ப என்னண்டா ஸ்ரீலங்காக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஃபாரின் நாங்கள் வெளிநாட்டு வாயின கடன்களை செலுத்த வேண்டியது 2வது ஹாஃப்ல வருது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் திஸ் இயர்ல வந்து நாங்க வெளிநாட்டுல இருந்து வாங்கின கடன்களை செலுத்தணும். அப்ப COVID-19 இருந்து வந்து எங்களை பாதுகாக்கிற வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா 2வது வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்கின கடனை செலுத்தணும். அப்ப நாங்கள் பவுன்ஸ் பேக் வந்து கெதி ஆனா தான் 2 வந்து சமாளிக்கலாம். இப்ப சமாளிக்கிறதுக்கு எங்கட கவர்மெண்ட் என்ன செய்வினம்னா நார்மலா வந்து வெளிநாட்டுல கடன் மேல் கடன் வாங்கிதான் நாங்கள் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுறது. அப்ப பவுன்ஸ் பேக் எனக்கு வந்து 81வதுல வந்து காணப்படுறது வந்து நான் வந்து லைக் கோட் பண்ணி சொல்லலாம். என்னன்னா நாங்கள் என்ன வந்து ஃபர்ஸ்ட் வேவ தாண்டிட்டோமான்னு எங்களுக்கு என்னன்னு தெரியல. என்ன செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் எல்லாம் வந்து நார்மலா நீங்க பார்க்க போனீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்க ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு எல்லா கண்ட்ரிலையும். செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் வரைக்கும் வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கும். இப்ப நாங்கள் எங்கட வந்து நம்பர்ஸ் வந்து குறைவா இருக்கிற காரணம் என்னன்னா நாங்கள் ஒரு 3000-4000 டெஸ்ட் தான் செஞ்சிருக்கிறோம். அப்ப இப்ப நேற்று ஒரு நியூஸ்ல நான் பார்த்து 20,000 கிட்ஸ் வந்து வந்திருக்கேன் எங்களுக்கு செக் பண்றதுக்கு. அப்ப நாங்களே செக்கிங் கூட இந்த நம்பர்ஸ் கூடலாம். அப்ப இந்த நம்பர்ஸ் கூடி சென்றால் இந்த வார இப்ப 190க்கு இவ்வளவு கர்ஃபியூ இருக்கான இனி செக்கிங் கூடி சென்றால் வந்து அப்ப ஸ்ரீலங்கன் எக்கனமி வந்து மிக எழுறதுக்கான காலங்கள் வந்து பின்தள்ளி போகலாம். பொருளியல் ஆய்வாளர் அச்சுதன் எங்களோடு இலங்கையினுடைய பொருளாதாரம் அடுத்து வரக்கூடிய நாட்களில், அடுத்து வரக்கூடிய மாதங்களில் எதிர்நோக்க போகிற பெரும் சவால்கள் பற்றி நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கலந்துரையாடலில் ஏற்கனவே அச்சுதன் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இப்போது ஒரு சம்பள குறைப்பு ஒன்று நடந்து, ஒரு 30% சம்பள குறைப்பு நடந்து, பிறகு நாங்க அதை சேமிக்கிறதுக்காக வாங்க முடியாம போகலாம் சில பொருட்கள், நுகர்வு குறை என்று சொன்னீங்க. இப்படி நுகர்வு குறைறதால வந்து இப்படி உற்பத்தியும் குறைந்து போக வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எதிர்கொள்வதற்காக அண்மையில் நான் Facebookல் படித்திருந்தேன். அசோக ஹந்தகம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு திரைப்பட இயக்குனர்.
மத்திய வங்கியிலும் கூட அவர் பணியாற்றுகிறார். அவர் ஒரு பதிவிட்டிருந்தார், இலங்கையினுடைய ஊழியர் சேமலாப நிதியத்திலிருந்து கிட்டத்தட்ட 2500 கோடி என்று நினைக்கிறேன். அந்த ஆம், அதுல இருந்து ஒரு 20% ஊழியர் சேமலாப நிதியத்தில் யார் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிபந்தனைகள் இன்றி கொடுத்து விட வேண்டும், விருப்பமானவர்களுக்கு அதை கொடுத்து விடலாம் என்று சொல்லி முன்னாள் மத்திய வங்கியினுடைய ஆளுநராக இருந்த அஜித் நிவாட் கப்ரால் அவர்கள் சொன்னதாக அவர் ஒரு பதிவிட்டிருந்தார். இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம்? இப்படி ஒரு 500 கோடி மக்களுக்கு கொடுத்து அப்படி நுகர்வை ஊக்குவிப்பதனூடாக இதை சமாளிக்கக்கூடியதாக இருக்குமா? ஓகே, இப்ப வந்து நாங்க நார்மலா வந்து இப்ப காசு வந்து சுற்றோட்டத்துக்குள்ள வருதுண்டா அது வந்து எங்கட நாட்டுல பணவீக்கத்தையும் ஏற்படுத்தும். காரணம் என்ன, தேவையில்லாத வந்து ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ணு. அப்ப 500 பில்லியன் சொல்ற விட இப்ப லைக் 500 பில்லியன் அது வந்து நான் நினைக்கிறேன் அந்த போஸ்ட் நீங்க Facebookல பார்த்தா பிறகு சென்ட்ரல் பேங்கே வந்து சொல்லிருக்கு தாங்க செய்ய மாட்டோம் என்றது. அப்ப சென்ட்ரல் பேங்க் கவர்னர் வந்து பழைய கவர்னர் சொன்னதை வந்து இப்ப சென்ட்ரல் பேங்கே சொல்லியிருக்கு அது செய்ய முடியாது. என்னன்னா மக்களோட பணத்தை வந்து கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணலாம், மக்களுக்கு திருப்பி கொடுக்கலாம். அப்ப இது வந்து ஒரு வந்து செய்ய முடியாது. என்னன்னா லைக் நாங்கள் மாதம் பே பண்றது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல மட்டும்தான் எடுக்கலாம். சிலாக்களுக்கு நார்மலா வந்து நாங்க விரும்பினா ஒரு 30% மட்டும் எடுக்கலாம். ஆனால் 30% மட்டும் எடுக்கலாம். இது வீதம் வந்து இக்காலகட்டத்துல வந்து கவர்மெண்ட் கொடுக்குற வந்து என்ன இது பாரு வேற சரியில்லை. என்னன்னா இப்ப இந்த யாரும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு போய்க்க வந்து அவருடைய கையில கிடைக்கிற காசு வந்து கையில கிடைக்கிற காசு குறையறதுக்கான வாய்ப்புகள் கணக்கு இருக்கு. அடுத்தது இதே நேரம் கடந்த வாரங்களில் பேசப்பட்ட இன்னொரு விஷயம்தான், பிரதமர் அவசரமாக ஒரு வர்த்தமானி ஒன்றையும் அறிவித்திருந்தார் வெளிநாட்டு முதலீடுகள் சம்பந்தமாக, வெளிநாடுகள்ல படம் முதலீடு செய்வது தொடர்பாக என்று நினைக்கிறேன். அது தொடர்பாக கொஞ்சம் விளக்க முடியுமா? ஸ்ரீலங்கால வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கால ஒரு லைக் ஒரு என்ன ஒரு பிரச்சனை வரைக்க முதல் வந்து பாக்குறது எல்லாரும் வந்து USD டு ஸ்ரீலங்கன் ரூபி என்ன மாதிரி காணப்பட்டிருக்கு. இது வந்து நீங்கள் 2018 ஆண்டும் பார்த்திருக்கலாம், 2019 ஆண்டும் பார்த்திருக்கலாம். இது வந்து என்னன்னா லைக் இப்ப முக்கியமான காரணம் வந்து டாலர் 200 ரூபீஸ் 200 டச் பண்ண காரணம் என்னன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து தங்கள்கிட்ட இருக்கிற வருமானமான டாலரை நாட்டுல மாத்தாம கையில வச்சிருக்கு. என்னென்றால் வந்து ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ணி டக்கண்டு போறது. மேல டாலர் வந்து 190 ரூபா இல்ல 200க்கு போனது. நீங்கள் ஃப்ரைடே பாத்தீங்கன்னா 200 ரூபீஸ்ல இருந்து 190 ரூபீஸ்க்கு விழுந்திருக்கு டாலர், 194 ரூபாய். இது வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நாளுக்கு நாள் கரன்சி வந்து ஒரு வொலட்டைலா இருக்கிறது வந்து ஒரு நாட்டுக்கு சரி. அப்ப இது வந்து போய் கவர்மெண்ட் வந்து இன்டர்வீன் பண்ணி வந்து கொஞ்சம் குறைக்க பாக்குது. இது வந்து நான் பாக்குறது ஆர்டிபிஷியல் மட்டும்தான். அப்ப இத சிலாக்கள் பாவித்து கொண்டு முதலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா கடைசி எங்கள்கிட்ட ஃபாரினர்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் ட்ரெஷரி பில் திரைசேரி உண்டியல்ல இன்வெஸ்ட் பண்ண காசை லாஸ்ட் 6 மந்தா வந்து வித்ட்ரா பண்ணி கொண்டு இருக்கணும். என்னடா ஸ்ரீலங்கன் பொண்டை வித்து எடுத்து போயிடும். அதால வந்து எனக்கு ஒரு $400 மில்லியன் வந்து நாட்டை விட்டு வெளியில போயிருக்கு. அப்ப ஸ்ரீலங்கா 400 மில்லியன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல போறது வந்து சரியான கூட. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சர்க்குலர் வந்து ஒரு 4-5 சர்க்குலர் வந்தது. 4-5 சர்க்குலர் முதல் வந்தது ஸ்ரீலங்கா நாட்கள் ஒரு ஃபாரின் இருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சாமான்களை தான் இலங்கையை கொன்ற எலிமெண்ட். முக்கியமா வந்து க்ரூட் ஆயிலும் மற்ற வந்து பார்மசூட்டிக்கலான சாமான்கள் மட்டும்தான் கொன்றையிலும், மற்றது வந்து வாகனங்களோ மற்ற ரெஃப்ரிஜிரேட்டரோ ஏசியோ வந்து நாட்டுக்குள்ள கொன்றையிலும். ரெண்டாவதா வந்தது வெளிநாட்டில இருக்கிற ஸ்ரீலங்கன்ஸ் வந்து ஸ்ரீலங்கால கொண்டு டாலரோ இல்லாட்டி பவுன்ஸாவோ கொண்டு நீங்கள் ஃபாரின் கரன்சியா ஸ்ரீலங்கால வந்து நீங்க உங்களோட பேங்க் டிபாசிட்ல போடலாமான்ட்டு NRFC RFC. அப்ப இது எல்லாத்துக்கும் பிறகுதான் இது கொண்டவ ஃபாரின் கரன்சிய வந்து வெளியால கொண்டு போறதுக்கு ஸ்ரீலங்கால இருந்து டாலரோ வேற என்ன கரன்சிய வெளியால கொண்டு போறதுக்கான கட்டுப்பாடுகள். இது எப்ப பணத்துல வந்து எங்களுக்கு இப்ப டிப்ரிசியேஷன் ஆகுதோ கரன்சி, அப்ப எல்லாம் வந்து சென்ட்ரல் பேங்கும் கவர்மெண்ட்டும் இப்படியா சர்க்குலர்ஸ போட்டிருக்கு வெளியால.
நான் அண்மையில் ஒரு திரைப்படம் பார்த்தேன், கண்டேஜியன் என்று நினைக்கிறேன். அண்மையில் இந்த வைரஸ் தொற்று தொடர்பான ஒரு திரைப்படமாக வந்தது. அதுல ஒரு வசனம் வரும், அச்சுதன், ஸ்பெயினில் இந்த வைரஸ் ஸ்பெயின் ஃப்ளூ வந்த காலத்தில் கூட எல்லாமே முடங்கி போனது. நிறைய வர்த்தகங்கள் முடங்கி போனாலும் ஒரு சில வர்த்தகங்கள் வந்து பெரிய அளவில் அபிவிருத்தி கண்டது. இந்த பார்மசிஸ், மருந்து தயாரிக்கக்கூடியவர்கள் எல்லோருமே வந்து நல்ல லாபம் பார்த்தார்கள் என்று ஒரு வசனம் பார்த்தேன் அந்த திரைப்படத்திலே. அதுபோல இப்போது வந்து இருக்கக்கூடிய நிலைமைகள் மூலமாக எந்தெந்த துறைகளுக்கு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உருவாகும்? நான் சொல்லுவேன் பார்மசியோட ஃபுட் அண்ட் பெவரேஜ் உணவு சம்பந்தமான. நீங்கள் பாத்தீங்கன்னா கர்ஃபியூ முடிய கர்ஃபியூ வந்து கேட்க வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா மக்கள் எங்க நோக்கி போன வேண்டும் பாத்தீங்கன்னா சாமான சூப்பர் மார்க்கெட்ஸ் தான் கூட போனேன். அப்ப இனியும் வந்து மக்களோட நுகர்வு வந்து ஒரு அத்தியாவசிய நுகர்வா தான் காணப்பட போகுது. அப்ப இப்ப ஃபுட் அண்ட் பெவரேஜ் செக்டர் வந்து எப்பவும் வந்து நாங்கள் பார்க்கலாம் அதிகரிப்பு. ஆனா இந்த பார்மசூட்டிக்கல் செக்டர்ஸ் இலங்கையில பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால பார்மசூட்டிக்கல் செக்டர் ஒன்றுமே இல்லை. என்னன்னா நாங்க முக்கால்வாசி மருந்த வந்து நாங்கள் பாகிஸ்தான், இந்தியா, சைனாண்ட இருந்தா நாங்களே வாங்குறோம். அப்ப ஸ்ரீலங்கால ஒரு பார்மசூட்டிக்கல் செக்டர் ஒன்று ஸ்ரீலங்கால வந்து காணப்படல. நாங்க ஸ்ரீலங்கால வந்து ஒரு 75% வெளிநாட்டுல தாங்கி இருக்கிறோம். அப்ப வெளிநாட்டுல இருக்கிற பார்மசூட்டிக்கல் கம்பெனிகள் வந்து ஸ்ரீலங்கால லாபம் அடையும். அதே நேரம் இப்ப வந்து இருக்கக்கூடிய நிலைமைகள்ல இருந்து மீள்வதற்கு அரசாங்கம் பல்வேறு நடைமுறைகளை பின்பற்றி வருகிறது. அதுல ஒன்று இப்போது நாங்க கதைத்த மாதிரி இந்த டுக் இதுல வந்து கடன் தவணைகளை வந்து இப்போ உடனே செலுத்த தேவையில்லை என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி பல நடைமுறைகள் இந்த இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வரக்கூடிய நடைமுறைகளில் இன்னும் குறைபாடுகள் இருக்கிறதா? இன்னும் பல விஷயங்களை வந்து இதுல வந்து இன்னும் அபிவிருத்தி செய்யக்கூடிய நிலை இருக்கிறதா? ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சர்க்குலர்ஸ் எல்லா பேங்கும் கொடுத்திருக்கணும். இப்ப லைக் நார்மலா பர்சனல் லோன் 3 மாதத்துக்கு நீங்க பர்சனல் லோனாக வசூலிக்க தேவையில்லை. மற்றது 3 வீல் மற்றது லீஸ் ஆனதை வந்து 3 மாதத்துக்கு வசூலிக்க தேவையில்லை. அப்ப வசூலிக்க தேவையில்லைன்னு சொல்லிக்க முந்தி போன வருஷம் எல்லாம் மொனிட்டோரியம் ஒன்று வந்தது. மொனிட்டோரியம் அந்த மொனிட்டோரியத்துல வந்து வட்டியை மட்டும் வசூலிச்சு கொண்டு கேபிட்டல மட்டும்தான் வந்து வசூலிக்காம விட்டவன். இப்ப இந்த முறை வந்து வட்டியும் கேபிட்டலையும் வட்டியும் இதுலையும் வந்து வசூலிக்க வேணாம்னு சொல்லிக்க பேங்க்ஸோ இல்லாட்டி ஃபைனான்ஸ் கம்பெனிக்கோ வந்து கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் வரலாம். அப்ப கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் வரைக்கும் என்ன நடக்கும்னா பேங்க்ஸ் வந்து ஒரு நான் சொல்றது ரோலிங்ல போகுது. என்னடா இங்க இருந்து காசை வாங்கி வேற ஒருத்தருக்கு வந்து என்னடா டிபாசிட் வச்சாக்களுக்கு கொடுக்கறது. அப்ப இதுல வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் வருமெண்டா நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் பேங்க்ல வந்து காசு வித்ட்ரோ பண்ண போயிடும் எல்லாரும். என்னன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கர்ஃபியூ முடிஞ்சோன்னா 2 இடத்துக்கு தான் எல்லாரும் போயிடும். ஒன்று பேங்க், மற்றது சூப்பர் மார்க்கெட். பேங்க்ல இருந்து காசு வித்ட்ரோ பண்ணேக்க பேங்க் வந்து டிபாசிட்டர்ஸுக்கும் காசு கொடுக்கணும், லோன் எடுத்த ஆக்களுக்கும் வந்து மொனிட்டோரியம் கொடுக்கணும்னா பேங்கால முடியாது. அப்ப பேங்க்ஸுக்கு சென்ட்ரல் பேங்க் அறிவுறுத்தி இருக்கு 3 மாதம் கொடுக்கணும். ஆனால் பர்சனல் லோன்ஸ் எல்லாரும் வந்து 30ஆம் தேதி ஏப்ரல் மாதத்துக்கு முதல் பேங்க்ல போய் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணணும், எங்களுக்கு மொனிட்டோரியம் தேவை. அப்ப எத்தனை பேர் பேங்குக்கு போய் ரிக்வெஸ்ட் பண்ணினோம்னு வந்து நாங்கள் பார்க்கணும். என்னடா போன முறை டூரிசத்துக்கு மொனிட்டோரியம் கொடுத்தாங்க. போன வருஷம் சென்ட்ரல் பேங்க் கொடுத்தது 50 to 51% ஆஃப் ஆக்கலான் வந்து போய் மொனிட்டோரியத்தை வாங்கினாங்க. அப்ப மிச்சம் 49% மொனிட்டோரியத்தை எடுக்க. அப்ப இந்த முறை பர்சனல் லோன்ல பாக்கணும் எவ்வளவு பேர் பர்சனல் லோன் போய் எடுக்கிறோம், கம்பெனிஸ்ல போய் எடுக்கணும். நாங்கள் இப்ப 30க்கு பிரதான் சொல்லலாம் எவ்வளவு வந்து பேங்க்ஸுக்கான தாக்கம் இருக்குமாண்டு. இது வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டர்ஸுக்கு பெரிய தாக்கத்தை கொண்டு. இது கட்டாயமாக எல்லா தனியார் வங்கிகள், எல்லா வங்கிகளும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக கொண்டு வந்திருக்கிறார்களா அல்லது அவர்களிடம் ஒரு ரிக்வெஸ்டாக முன்வைத்திருக்கிறார்களா? நீங்க பாத்தீங்கன்னா சர்க்குலர்ல வந்து சொல்லல வந்து எல்லாருக்கும் கட்டாயம் கொடுக்கணும். அப்ப நாங்கள் பேங்கர்ஸ் கதை கேட்க பேங்கர்ஸ் கேஸ் பை கேஸ். இப்ப யாரும் ரிக்வெஸ்ட் பண்றாக்களை பொறுத்து. இப்ப சிலாக்கள் ஜெனிவினா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும். இப்ப நீங்க சம்பள குறைப்பு ஏற்படுத்த நீங்கள் பே பண்ணவே முடியாது, உங்களோட இத லோனை வந்து சர்வீஸ் பண்ண முடியாது. அப்ப சம்பள குறைப்பு ஏற்பட்ட ஆக்களுக்கோ இல்லாட்டி வந்து அந்த பாதிக்கப்பட்ட செக்டர்ஸ்ல வேலை செய்யற ஆக்களுக்கு தான்
முன்னுரிமை கொடுக்குறேன்னா பேங்க்ஸ் டிசைட் பண்ணிருக்கு. அப்ப நார்மலா வந்து ஸ்ரீலங்கால என்ன நடக்குதுன்னா கவர்மெண்ட் இப்படி பெனிஃபிட் கொடுக்க இந்த லோனை தொடர்ந்து பே பண்ற ஆகல வந்து தங்களுக்கும் பெனிஃபிட் கிடைக்குமா அண்டு வந்து தேடி பாக்குறாங்களா என்னென்றால் வந்து நார்மலா வந்து இந்த 4% கம்பெனிஸ்க்கு எல்லாம் குடிக்கணும் லோன். அப்ப சில கம்பெனிஸ் தங்களோட செக்டர்ஸ் பாதிப்பு அடையாமலே சில ஆட்கள் கேட்டுக்கிட்டோம் தங்களுக்கும் அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் 4 விதத்துக்கு கிடைக்க மாட்டேன். அப்ப முதல் முன்னுரிமை கொடுக்கணும் எங்கட பேங்க்ஸோ இல்லாட்டி லோன் கேட்கிற ஆக்களோ பாதிப்படைஞ்ச செக்டர்ஸுக்கு. என்னென்றா வந்து பாதிப்படைஞ்ச செக்டர்ஸ் மீளாட்டில் நாங்கள் ஸ்ரீலங்கா திருப்பி என்னும் ஒரு 2001ஆம் ஆண்டு மாதிரி ஒரு பெரிய ரெஷனுக்குள்ள வந்து மாட்டுப்படுவோம். சரி, இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் உலகத்துல இருக்கக்கூடிய எந்த நாடு அதிகமா அந்த COVID-19 தாக்கத்துக்குள்ளான எந்த நாடு மிக வேகமாக மீண்டு வருவதற்கு நல்ல உத்திகளை கையாண்டது, நல்ல நடைமுறைகளை பின்பற்றியதாக நீங்க நினைக்கிறீங்க? நாங்க பார்க்க போனா சைனா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. இப்ப வந்து சைனால வந்து லாக்டவுன் பண்ணி நீங்க சைனால பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் ஒன்று வந்திருக்கு. சைனால யுவான் மாகாணத்துல பேக் டு ஒர்க் பெர்சன்டேஜ் எவ்வளவு வந்து. அப்ப ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் பாக்க சைனால இருக்கிற மற்ற பிராந்தத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 95% ஆக பேக் டு ஒர்க். அப்ப நாங்கள் முதல் பாகி சைனால இருந்து கொரோனா சைனா விட்டு யூகே யூஎஸ் பக்கம் போயிருக்கு, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பக்கம். சைனா மீளெழுந்து. இது காரணம் வந்து கவர்மெண்ட் ஃபர்ஸ்டா சொல்ல போனா கவர்மெண்ட் ஃபுல் கண்ட்ரோல். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல யூகேயோ யூஎஸ்ஓ கண்ட்ரோல் இல்லாதபடியா தான் நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கான பலியெல்லாம். இப்ப சைனால வந்து பாத்தீங்கன்னா சைனா பேக் டு நார்மல். அப்ப நான் பார்க்கறது சைனா தான் இந்த கொரோனா வைரஸால வந்து கூட பெனிஃபிட் அடைய போறது. கரண்டா சைனீஸ் ப்ரொடக்ஷன் மற்றது மிச்ச நாடுகளோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இல்ல இருக்கேக சைனா ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணக்கூடிய நிலைமைக்கு வரலாம். நிறைவாக அச்சுதன், உங்களிடம் ஒரு கேள்வி. இப்ப இந்த நிலைமை ஒரு மாதத்துக்கு நீடித்து கிட்டத்தட்ட ஏப்ரல் நிறைவு வரைக்கும் நீடித்தால் அதுல இருந்து மீள்வதற்கு இலங்கைக்கு எத்தனை காலம் செல்லும்? ஏப்ரல் மட்டும் நீடித்தால் வந்து செப்டம்பர்ல நார்மலைசேஷனுக்கு வருவோம். நாங்கள் இப்ப நார்மலா வந்து நாங்கள் எப்படி பிப்ரவரி 2020 காணப்பட்ட நிலைமைக்கு வர்றதுக்கு வந்து ஒரு 6 மாதங்கள் குறைந்ததை எடுக்கலாம். ஏனென்றால் இந்த கவர்மெண்ட் சொன்ன டெப் மானிட்டோரியம் எப்படி பாவிக்கப்படுது, மக்களோட சேலரி குறைப்பு எல்லாம் வந்து இப்ப சேலரி குறைத்த கம்பெனி எல்லாம் சொல்லியிருக்கு 3 மாதத்துல ரிவ்யூ பண்ணுவோம். இப்ப நாட்டு நிலைமையா பார்த்து அப்ப 3 மாதத்துல திருப்பி அந்த சேலரி குறைப்பு திருப்பி காணப்படுதா இல்லாட்டி ரிவ்யூ பண்ணி சேலரி பழைய நிலைமை போதாண்டு நாங்கள் பாக்கி செப்டம்பர் மட்டும் இருக்கும். செப்டம்பர் அக்டோபர் 2020 ஆகலாம். சரி, ஒரு நீண்ட காலம் செல்லும். அதுவரை நாங்கள் ஒரு பெரிய ஒரு சவாலை எதிர்நோக்க போகிறோம். நீண்ட காலம் வந்து நான் சொல்றது 6 மந்த் சொல்றது வெரி சீக்கிரம். இல்லாட்டி வந்து 2 வருஷம் கூட எடுக்கலாம். நாங்கள் வந்து செகண்ட் வேவ் தாண்டி போனவங்களா 2 வருடங்கள் கூட ஆகலாம். வந்து ஸ்ரீலங்கா எக்கனமி வந்து சரி அச்சுதன், ரொம்ப நன்றி. இந்த சந்தர்ப்பத்தில் வர்ணம் தொலைக்காட்சிக்காக இந்த கலந்துரையாடலில் நம்மோடு இணைந்து கொண்டு இலங்கை அடுத்து வரக்கூடிய மாதங்களில் எதிர்நோக்க போகிற பொருளாதார ரீதியான சவால்கள், இலங்கை எடுத்து வரக்கூடிய நடைமுறைகள், புதிய வர்த்தமானி அறிவித்தல்கள் பற்றிய விளக்கங்களை எல்லாம் எங்களுக்கு தந்திருந்தீர்கள். ரொம்ப நன்றி அச்சுதன். ஓகே, தேங்க்யூ. நன்றி.